அப்போ காற்றை உண்டாக்குகிற அந்த பயிற்சியிலே இட் இஸ் சப்ஜெக்டட் டு மெனி அதர் ஃபேக்டர்ஸ். இங்க பார்க்கிறோம், காற்றை சிருஷ்டித்தார். அடுத்தது என்ன பண்றாரு? மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ காற்றிற்கும் மனுஷனுடைய நினைவுகளுக்கும் தொடர்பு உண்டு. நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, மியூசிக் இஸ் த ஏர் அப்படின்றோம். மியூசிக் இஸ் இன் த ஏர். அப்போ இங்க பாருங்க, காற்றுக்கும் மனிதனுடைய நினைவுகளுக்கும் தொடர்பு இருக்கு. இப்படி சொல்றேன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது காற்றுல வைப்ரேட் ஆகுது. அததான் இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்குது பாருங்க. காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும். இப்போ ஹேக்கிங் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க. இப்போதான் சொல்றோம் இல்லையா, ஐடி ஃபீல்ட்ல ஹேக்கிங் சொல்றோம், எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லி எவன் வைரஸ் வச்சிருக்கான், வைரஸ் அனுப்புறான், இல்லை டேட்டாவை எவன் திருடுறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஹேக்கிங் டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. அதை பற்றி தான் நம்ம பெகாசஸில் பார்த்தோம்.